ஃபார்மேட் நியூமராலஜி உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன். இப்பொழுது கேள்வி என்ன அப்படி என்று பார்த்தால், இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களிடமும் திறமை என்பது உண்டு, இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. சரிங்க ஐயா, நீங்கள் திறமை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நாங்களே எங்களுக்கு திறமை இருக்குதா இல்லையா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேரை மாற்றினா கண்டுபிடிக்கலாம், கிடைக்கும்னு நீங்கள் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் பேரை நீங்கள் மாற்றிட்டு எழுதிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன திறமை கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி, சந்தோஷம். வேறொரு வழி இருக்கா? அதுக்கும் இருக்கிறது. சின்முத்திரை. சின்முத்திரையில் இந்த 2 விரலையும் சின்முத்திரையில் தினமும் காலையில் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அப்படியே பேசாமல் உட்காருங்க. சின்முத்திரையிலே இப்படி 2 விரலும் அப்படியே பொறுமையாக 1 ஹவர் உட்காருங்க. காலம்புற 1 ஹவர். காலம்புறனாக்கா 5 to 6 அந்த மாதிரி டைம் தான். ஈவினிங் 6 to 7, 5 to 6, 6 to 7 ஈவினிங் 1 ஹவர் உட்காருங்க. வேறு எதையுமே சிந்திக்க வேண்டாம். சின்முத்திரையில் உட்காருங்க. இந்த 2 விரலை தொட்டுட்டு அப்படியே உட்காந்துருங்க. எதையுமே பண்ண வேண்டாம். இந்த சின்முத்திரையில் நீங்கள் உட்காரும்பொழுது நீங்கள் 2 விரலை தான் தொடர நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த 2 விரலை தொடர்றதில் உடம்புக்குள் இருக்கிற அத்தனை நரம்புகள் ஒன்றோட ஒன்று உங்களுக்கு அது உள்ள கலந்துரையாடல் பண்ணும். கான்சியஸ் சப்கான்சியஸே கரெக்டாக அலர்ட் ஆகிருங்க. அதுங்கெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். பண்ணிவிட்டு சரி இவர்கிட்ட நம்ம கொடுக்குற இது பவர், பெரிய பவர். இது சின்முத்திரை சாதாரண பவர் இல்லை. சும்மா வெறும் 2 விரல் தொடர போல் இருக்குது. நம்ம உடலை வந்துட்டு என்ன சொல்லணும், குண்டலினி யோகா பண்ணுறோம் பாருங்கள், அது வந்து 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிற யோகாவே அதுதான் ஃபைனல் குண்டலினி யோகா. இந்த சின்முத்திரை நீங்கள் கொடுத்தாவே தொடர்ந்து செஞ்சிங்கன்னா குண்டலினி யோகா கிட்ட நெருங்கிறதுக்கு உண்டான பவர் அது. வெறும் இந்த சாமியாரெலாம் இருப்பாங்க, குண்டலினி யோகாலாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் குண்டலினி யோகா பண்ணுறன்ற பேரில் பண்ணும்போது அதில் தான் பண்ண தெரிய மாட்டேங்கிறாங்க. இந்த சின்முத்திரைங்கிறது அப்படி ஒரு பவர். அது நம்மளை அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். நமக்குள்ள என்னென்ன விஷயங்களும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். உங்கள் திறமை அப்படியே வந்துடும். உங்கள் மைண்டை அப்படியே பேசுவீங்க. நீங்கள் உனக்குள்ளே இது இருக்குது அது இருக்குதுன்னு நல்லா பேசுவீங்க. அது வெளியே சொல்லும். உங்களை சொல்கிறது மட்டும் இல்லை, செயலாக்கம் பண்ணி கொடுத்துரும் உங்களை. சில பேர் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குள்ள ஒரு திறமை வந்துட்டு ஆக்டிங் திறமை இருந்திருக்கும், அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனால் அவங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி சின்மத்தில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, ஆக்டிங் இது வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்துக்குள்ளே அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள்லாம் உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். அதில் பெரிய ஆள் இருப்பீங்க. திரும்பி பார்த்தாக்க ஒன்று நீங்கள் பெரிய ஜோலிப்பீங்க. சின்முத்திரைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சில பேர் நீங்கள் எஜுகேஷன் படிச்சுட்டு இருப்பீங்க, பாதிலே இன்கம்ப்ளீட்டாக இருப்பீங்க. சின்முத்திரை தொட்டிங்கனாக்கா எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அது உங்கள் திறமை. படித்து முடிச்சே ஆகணுங்கிறது உங்கள் திறமை. ஆனால் உங்கள் திறமை உங்களை படிக்க விடலை. அப்படி ஒரு பவர் சின்முத்திரைக்கு இருக்குது. இதை தாண்டி இன்னும் வேறு என்னென்ன திறமைகள் உங்களுக்குள்ளே என்னென்ன திறமை இருக்குதுன்னு நான் அவ்வளோத்தையும் ஏன் மனப்பாடமாக ஒப்பிக்கணும்? உங்களுக்கு நீங்கள் தான் அதை செய்யணும். ஏன்னா உங்கள் திறமை உங்கள்கிட்ட தானே இருக்குது. கண்டிப்பாக வெளிப்படும். ஏன்னா சின்முத்திரை வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அதுவும் யோகாவில் சேரக்கூடியது தான். ஆனால் பவர்ஃபுல்லானது. இந்த ஒன்று அவ்வளோ வேலை கொடுக்கும் உங்களுக்கு, அவ்வளோ பவர் கொடுக்கும். ஆனால் காலம்புற 5லேருந்து 6, சாயந்தரம் 6லேருந்து 7, 2 ஹவர் மனதை ஒரு நிலைப்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் திறமையை வெளியே கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு தேவை. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு செய்ய துவங்குங்கள். உங்கள் திறமை என்னங்கிறது வெளிப்படும். அதன் மூலமா உங்கள் திறமையை நீங்கள் நிரூபித்து கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை பயணத்தை அதன் மூலமாக அமைத்து கொள்ளுங்கள். இந்த வழியே ஆக சிறந்த வழி. இதையும் தாங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இனி கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்க என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.